நம்பர் ஒன் எஸ்ஐஆர்ல தமிழ்நாடு ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கு அப்படின்றதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள். உரிமையை பறிக்காது போராட்டம், இது போராட்டம். மல்டிபிள் லேயர்ல இந்த ப்ராப்ளத்தை பார்க்க முடிகிறது. இதுல ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய திமுகவுடைய தலையீடு ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்க எலெக்ஷன் கமிஷனுடைய ஒர்க்ல தலையிடுறாங்க, அதனாலதான் இவ்வளவு குழப்பம் அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்கு. திமுக விட அதிகமான பலத்தை களத்தில் வைத்திருக்கக்கூடிய கட்சி அதிமுக. திமுக பாக முகவர்களை அசிஸ்ட் பண்றதுக்கு நீங்க போங்க, தேர்தல் ஆணையமும் அதை அனுமதிக்கிறது, கட்சியும் அதை பயன்படுத்திக் கொள்ளுகிறது. அதை அவங்க ஃபில் பண்றாங்க. இதை ஃபில் பண்றதுக்கு உதவி செய்ய போறாங்க. மார்ச் ஏப்ரல்ல பப்ளிக் எக்ஸாம் தயாராக முடியும். அந்த பணியில் இருக்க வேண்டிய ஆசிரியர்களை இங்க டைவர்ட் பண்ணிருக்காங்க. இதுல 3 தடவை போகணும்னு சொல்றாங்க. 3 தடவையுமே ஒருத்தர் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லையே. அழுத்தத்தை உருவாக்கினால் மட்டும்தான் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லும் அப்படின்னா இது தேர்தல் ஆணையம் இன்னொரு அரசியல் கட்சியை போல ஆயிருது. கான்ஸ்டியூன்சி நம்பர் 2002ல வேறையா இருக்கு, 2024ல வேறையா இருக்கு. இந்த கான்ஸ்டியூன்சி நம்பருக்கு எந்த நம்பரை போடுறதுன்றது எந்த பூத் ஏஜென்ட்டுக்கும் தெரியல, அதிகாரிக்கும் தெரியல. இப்ப நான் என்ன செய்யறது சார்? ஒரு வாரம் முழுக்க வெளியூர்ல வேலை பார்த்துட்டு திரும்பி வர்றவர் வீட்டுக்கு ஒரே வாரத்துல 3 தடவை போனாலும் ஒரு வீட்டுல இருக்க மாட்டாரு. ஒவ்வொரு ஆபீசருக்கு பின்னாலேயும் ஒரு சாதி இருக்கு. இவங்க போற இடங்களுக்கு பின்னால ஒரு சாதி இருக்குது. இதன் காரணமாக நான் இந்த தெருவுக்கு போக மாட்டேன்னு ஒருத்தர் நிக்கிறாரு அப்படின்னா த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நேர்காணல். தமிழ்நாடு முழுக்க இது சம்பந்தமான விவாதங்கள் அப்படின்றது தான் நடந்துகிட்டே இருக்கு. அதுதான் இந்த எஸ்ஐஆர்னு சொல்லப்படக்கூடிய தீவிர வாக்காளர் திருத்த பணிகள் சம்பந்தமான நிறைய குளறுபடிகள். எங்க பார்த்தாலும் எங்களுக்கு இன்னும் ஃபார்ம் கிடைக்கலன்றாங்க, ஃபார்ம் கிடைச்சவங்களுக்கு எங்களுக்கு ஃபில் பண்ண தெரியலன்றாங்க, அரசியல் கட்சியினர் இதை மொத்தமா டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. தமிழ்நாட்டில் இதுல சம்பந்தமா என்னதான் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தமிழ்நாட்டில் இருந்து மேடைதோறும் முழங்கக்கூடிய நிறைய முக்கியமான ஊடகம் சார்ந்த நிகழ்வுகளை கலந்து கொள்ளக்கூடிய ஊடகவியலாளர் இந்திரகுமார் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. இந்திரகுமார் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். பீகார் மாநிலத்துல எஸ்ஐஆர் அப்படி வந்தப்போ இருந்தது, தாக்கம் இருந்தது. பட் தமிழ்நாடு மாதிரி இவ்வளவு பேர் பேசக்கூடிய மாதிரியான தாக்கத்தை நான் வட இந்தியாவில் நான் பார்க்கல. நீதிமன்றங்கள் நடக்கும், காங்கிரஸ் கட்சி பேசுவாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இவ்வளவு தூரம் ஒரு சாமானியன் முதல் கொண்டு சட்டசபை வரைக்கும் பேசக்கூடிய அளவுக்கு இந்த விஷயம் போயிட்டு இருக்கு அப்படின்னா ஏதோ இருக்கு. என்ன நடக்குது இந்த எஸ்ஐஆர் விவகாரத்துல தமிழ்நாட்டில்? நம்பர் ஒன் எஸ்ஐஆர்ல தமிழ்நாடு ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கு அப்படின்றதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதானமான அரசியல் கட்சிகள். பீகாரில் இந்த இது தொடங்கும் போதே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வெளிப்படையாக பீகார் எஸ்ஐஆரை பற்றிய தன்னுடைய பார்வையை முன்வைத்து பேசியது. பீகாருக்கே நேரில் போயிட்டு வந்தது. அப்புறம் தமிழ்நாட்டிலிருந்து ஊடகவியலாளர் அங்க போயிட்டு வந்தது. அப்புறம் அருகிலிருந்து கவனித்த உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் தமிழ்ல அந்த செய்திகளை எங்களுக்கு கொண்டு சேர்த்தது. இது எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில வாக்காளர் பட்டியல்ல ஒரு பெரிய பிரச்சனை பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு உணர்வு வந்துருச்சு. தேர்தல் ஆணையம் என்னமோ பண்றாங்க, பிஜேபி என்னமோ பண்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்கனவே பிஜேபி மேல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களினுடைய அவநம்பிக்கை இதோடு சேர்ந்து பரவ தொடங்கிவிட்டது. அதற்கு அடுத்து தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர் அப்படின்னு வரும் பொழுது இப்பவுமே அரசியல் வட்டாரங்கள்ல பொதுமக்கள் மத்தியில ஓரளவுக்கு இது பற்றி பேசப்பட்டாலும் டவுன் த கிரவுண்ட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது மல்டிபிள் லேயர்ல இந்த ப்ராப்ளத்தை பார்க்க முடிகிறது. ஒண்ணு, அரசியல் கட்சிகள் இதை அணுகுகின்ற விதம். ரெண்டாவது, அந்த பிஎல்ஓன்னு சொல்லக்கூடிய அலுவலர்கள் இதை அணுகுகின்ற விதம். மூன்றாவது, அந்த பிஎல்ஓக்களை பின்னால் இருந்து இயக்குகின்ற தேர்தல் ஆணையம் அணுகுகின்ற விதம். இந்த மூணுலையும் சிக்கல் இருக்கிறது. இது எல்லாமே மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடியதா மாறுது. நம்பர் ஒன், தேர்தல் ஆணையத்துல இருந்து நம்ம போலாம். தேர்தல் ஆணையம் பிஎல்ஓக்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக ஒரு 3 to 5 நாட்கள் பிஎல்ஓ இஆர்ஓ எல்லாருக்கும் சேர்த்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட அதிகாரிகளுக்கு 3 நாட்கள்ல பயிற்சி கொடுத்ததா சொன்னாங்க. அதுவே ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. பயிற்சி என்பது முழுமையாக எல்லா சந்தேகங்களையும் தீர்க்கக்கூடிய வகையில நடைமுறையில என்ன செய்ய போறோன்றதை முழுமையாக வகுத்ததன் அடிப்படையில தான் நம்ம அப்ரோச் பண்ண முடியும். ஆனா ஃபார்மே பிரிண்ட் ஆகாத நிலையில அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஃபார்ம் பிரிண்ட் ஆகி வர்றதுல பல்வேறு சிக்கல்கள். ஒரு நாள் ஒரு திமுகவில் இருக்கக்கூடிய பூத் லெவல் ஏஜென்ட் இருக்கிறதுலயே ஹைலி ட்ரெயின்டு பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் திமுக காரங்க தான். மாநில அளவுல மூத்த வழக்கறிஞர், நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்
என்ஆர் இளங்கோ தலைமையில இரண்டு இரண்டு கூட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது, மாநில அளவுல பயிற்சி கூட்டங்கள். அது போக தனித்தனியா மாவட்ட அளவுல பயிற்சி கூட்டங்கள் நடந்திருக்கிறது. அது போக பாக அளவுல இருக்கக்கூடிய இளைஞர் அணி, மகளிர் அணி, தகவல் தொழில்நுட்ப அணி மற்றும் பிரதான அணி அனைவரும் சேர்ந்த ஆலோசனை கூட்டங்கள்னு இவ்வளவும் நடந்து எல்லா பயிற்சிகளையும் திமுகவினுடைய பாக முகவர்கள் பெற்று வைத்திருக்கிறார்கள். மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய பாக முகவர்கள் அந்த மாதிரியான பயிற்சிகளை இதை எப்படி அணுக போறோம்ன்றதுல வெல் ட்ரெயின்டா இருக்கிறாங்களா அப்படின்னா இல்ல. ஆனா ஏன்னா எனக்கு இங்க என்ன சந்தேகம்னா, இப்போ நீங்க நானும் நிறைய பார்க்கிறேன், கிட்டத்தட்ட திமுகவுக்கு ஈக்குவலா ஒரு ஒரு கிரவுண்ட் ரூட் அளவுல அவங்களுக்கு நிறைய கேடர்ஸ் வச்சிருக்கக்கூடிய கட்சி அதிமுக. இப்போ அதிமுக கட்சி மாதிரியான கட்சிகள் கூட திணறாங்க அப்படின்னா, அப்போ ஒரு கேள்வி எழுது என்னன்னா, இதுல ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய திமுகவுடைய தலையீடு ரொம்ப அதிகமா இருக்கு, அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய ஒர்க்ல வந்து தலையிடுறாங்க, அதனாலதான் இவ்வளவு குழப்பம் அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்கு. இதுல யார் யாரோட இதுல தலையிடுறாங்கன்றதுக்கு முன்னாடி அதிமுக வந்து திமுகவுக்கு நிகரான்னு சொன்னீங்க. நான் அதுல மாறுபடுறேன். திமுக விட அதிகமான பலத்தை களத்தில் வைத்திருக்கக்கூடிய கட்சி அதிமுக. 2021 வரை அதுதான் நிலவரம். ஆனா 2021க்கு பிறகு இவங்களை எல்லாம் ஒருங்கிணைக்கிறதுல அதிமுக தலைமை விட்ட தவறுகள் அது அவர்களுக்கு இப்ப பேக்ஃபயராக மாற ஆரம்பிக்கிறது. ரெண்டாவது, இந்த திமுக நான் எதற்காக இந்த திமுக பயிற்சியை சொல்ல வந்தேன்னா, ஒரு முக்கியமான நகரத்தில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய பாக முகவர் எனக்கு மெயில் அனுப்புறாரு, நம்முடைய ஊடகத்திற்கு மெயில் அனுப்புறாரு. எங்க பூத்துல வந்து இது வந்து ஆரம்பித்த மூன்றாவது நாள் தான் பிஎல்ஓ கிரவுண்டுக்கு வர்றவர் வந்து 200 ஃபார்ம் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கிறாரு. மீதி ஃபார்ம் வச்சிருக்கீங்களா இல்ல எடுத்துட்டு வராம வந்திருக்கீங்களான்னு கேட்ட போது, மீதி ஃபார்ம் இன்னும் பிரிண்ட் அவுட்டே ஆகல சார், 200 தான் அனுப்பி விட்டுருக்காங்க, அதைத்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த அந்த ஃபார்ம்ஸுக்கு வந்து எந்த விதமான பாதுகாப்பு கவர்ஸோ அல்லது வந்து பேகோ எதுவுமே கொடுக்கல. நீங்க பழைய சென்சஸ்க்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டூல் கிட் வந்து கவர்மெண்டே கொடுத்திருந்தாங்க, யூனியன் கவர்மெண்டே கொடுத்திருந்தாங்க. இந்த தடவை அப்படியான கிட்ஸ் எல்லாம் எதுவுமே கொடுக்கப்படல. முதல் கொண்டு அவங்க எடுத்துட்டு வந்துருவாங்க, வெளிய இருந்து பயன்படுத்த கூடாது, முதல் கொண்டு எடுத்துட்டு வரணும். இது எதுவுமே இல்லாம இப்ப என்ன ஆயிருச்சு அப்படின்னா, களத்துல திமுக பாக முகவர்களை வந்து அசிஸ்ட் பண்றதுக்கு நீங்க போங்க, தேர்தல் ஆணையமும் அதை அனுமதிக்கிறது, கட்சியும் அதை பயன்படுத்திக் கொள்ளுகிறது. போகும்போது அவங்க 3 பாக்ஸ் இருக்கு, பாக்ஸ் 1, பாக்ஸ் 2, பாக்ஸ் 3. பாக்ஸ் 1 ஃபில் பண்ணதுக்கு பிறகுதான் அவங்க பாக்ஸ் 2 எழுதணுமா பாக்ஸ் 3 எழுதணுமா அப்படின்ற தகவல் வரும். அதை அவங்க ஃபில் பண்றாங்க. இதை ஃபில் பண்றதுக்கு உதவி செய்ய போறாங்க. இப்போ ஒருவேளை சேஞ்ச் ஆஃப் அட்ரஸோ அல்லது டெத்தோ அல்லது வந்து வேற சில காரணங்களாலேயோ அவங்க பேரை மார்க் பண்ணி வைக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, அந்த மார்க்கிங்க்கு வந்து தேர்தல் ஆணையம் வந்து கலர் கோடிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பச்சை கலர்னு ஒண்ணு, சிவப்பு கலர்னு ஒண்ணு. இப்ப திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாத்தையும் நீங்க பச்சை கலர்லயே மாத்துங்க, எதுலையுமே ரெட்ல மார்க் பண்ணாதீங்க அப்படின்னு திடீர்னு ஒரு நாள். அன்னைக்கு சாயங்காலமே வருவாய்த்துறையிலிருந்து இந்த பிஎல்ஓ பணியில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் அத்தனை பேரும் அங்கங்க பல இடங்கள்ல வருவாய்த்துறை அலுவலகங்களுக்கு முன்னால உட்கார்ந்து போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கு நேத்து அவங்க அறிவிச்சது என்ன அப்படின்னா, இந்த 17ஆம் தேதி நாங்க வந்து தமிழ்நாடு தழுவிய அளவுல வருவாய்த்துறை அதிகாரிகள் இதை நாங்க புறக்கணிக்கிறோம், எங்களுக்கு போதிய பயிற்சி அளிக்கல, எங்களுக்கு போதிய மதிப்பூதியம் வழங்கல, எங்களுக்கு வந்து திட்டமிட்ட வகையில எதுவும் சரியா நடைபெறுவது போல தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புறக்கணிச்சிருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் நினைக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய அரசு அதிகாரிகள் இதுவரை அரசு கொடுக்கின்ற ஒரு பணியை அவங்க வந்து ஏதாவது ஒரு ஹை டிமாண்ட் இருக்கும்போது, ஒரு ஊதியம் தொடர்பான, போனஸ் தொடர்பான அல்லது வேலை விஷயமான ஏதோ ஒரு ஒன்றுக்குதான் அவங்க வந்து இந்த மாதிரியான எதிர்ப்புணர்வு வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் கொடுக்கின்ற இந்த பணிகளுக்கெல்லாம் வந்து அவங்க எதிர்ப்புணர்வு வெளிப்படுத்தினதே கிடையாது. அதுல அவங்க வெறுப்புணர்வு ரொம்ப கோபத்தை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா அதுல வந்து நம்ம ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட முடியுது. களத்துல விசாரிக்கும் பொழுது 2 சிக்கல் இருக்கு. பிஎல்ஓக்களுக்கு பயிற்சியும் கொடுக்கல, அதே போல ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவ்வப்போது பிளெக்சிபிளா மாத்துறாங்க, பிளெக்சிபிளான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவ்வப்போது ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க தலைமை தேர்தல் அதிகாரியில இருந்து. இந்த சிக்கலை அவங்க அட்ரஸ் பண்ண முடியாம திணறாங்க. ரெண்டாவது, டீச்சர்ஸ் வந்து இதுல அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. டீச்சர்ஸ் வந்து அதுலயும் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸை விட பிடி அசிஸ்டன்ஸ், அதாவது 9th 10th எடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து 10th ஸ்டாண்டர்டுக்கு ஹாஃப்லி எக்ஸாம் நடத்த போறாங்க அடுத்த மாசம். அதுக்கு அடுத்த மாசத்துல அவங்க வந்து இதை முடிக்கணும், சிலபஸை முடிக்கணும். அப்பதான் வந்து பிப்ரவரியில வந்து அவங்க ரிவிஷன் டெஸ்ட் எழுதி, ஜனவரியில ஃபர்ஸ்ட் ரிவிஷன், பிப்ரவரியில செகண்ட் ரிவிஷன் எழுதி அவங்க வந்து மார்ச் ஏப்ரல்ல பப்ளிக் எக்ஸாம் தயாராக முடியும். அந்த பணியில் இருக்க வேண்டிய ஆசிரியர்களை இங்க டைவர்ட் பண்ணிருக்காங்க. அப்ப அவங்களும் இதுல நெருக்கடியில உணர்றாங்க. இப்ப எல்லாருமே வந்து அவங்களுடைய அலுவலக வேலையும் பார்க்க வேண்டியது இருக்குது, இதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. இதுல பெரிய நெருக்கடி. அப்ப மற்ற சென்சஸ் எல்லாம் எப்படி எடுத்தாங்கன்னா, சென்சஸ் வந்து இவ்வளவு டைம் பவுண்டடா நடக்கல. சென்சஸ் வந்து நீண்ட காலம் எடுக்கப்பட்டது. எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பா சென்சஸ் ஆபீசரா இருந்தாரு. அவர் வந்து சென்சஸ் எடுக்கும் பொழுது மாத கணக்கில் அந்த பைய தூக்கிக்கிட்டே சுத்தினாரு. திருப்பி ரிப்பீட்டாலாம் எடுத்தாங்க போய். அவங்களே வந்து கரெஸ்பாண்ட் பண்ணி பார்க்கும்போது
சரியா வரல அப்படிங்கும் போது அவங்களே திரும்பவும் போய் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்ப இந்த அதிகாரிகளுக்கும் அதே நெருக்கடி இருக்கு. ஆனா கால அவகாசம் ரொம்ப குறைவா இருக்குன்றதுதான் இதுல இருக்கக்கூடிய பெரிய நெருக்கடி. இப்ப ஆனா நீங்க திமுகவினுடைய எனக்கு புரியுது. இது இது இந்த நீங்க சொல்லக்கூடிய இத்தனை குறைகளையும் நானும் நிறைய பேர்ட்ட ஃபோன் பண்ணி கேட்கும் பொழுது பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ்ட்டையும் சரி, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்ட்டையும் அவங்களும் சொல்றாங்க. ஆனா தேர்தல் ஆணையம், நான் இப்ப டெல்லியில இருக்கிறேன்றதுனால தேர்தல் ஆணையம் அந்த மாதிரி அலட்டிக்கிற மாதிரி எதுவுமே தெரியல. ஏன்னா நாங்க வந்து அதிகாரிகள்கிட்ட நாங்க சொல்ல முடியும், இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கு, இதுக்கு நீங்க என்ன ரிப்ளை கொடுக்குறீங்க அப்படின்னும் பொழுது, இல்ல நாங்க காமனா ஒரே மாதிரியான பதிலை கொடுத்துருவோம், தனித்தனியான புகார்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்றாங்க. இப்போ இந்த தேர்தல் ஆணையம் இப்படியான அணுகுமுறை அப்படின்றது வந்து கிரவுண்ட்ல எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும், குறிப்பா தேர்தல் அதிகாரிகளுக்கு, மாவட்ட ஆட்சியர் அவங்க தான் பொறுப்பானவங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தும்? தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷனர் என்ன சொல்றாங்க இதுக்கு? தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நடைமுறையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை வெளிப்படையா அட்ரஸ் பண்ணணும். ரெண்டாவது என்ன சிக்கல், இதுக்கு முன்னாடியே ஒரு சிக்கல் தொடங்கிருச்சு. ஒரு அதிகாரி என்ன சொல்றாங்க, அதாவது ஆஹ், தமிழ்நாட்டினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த எனிமரேஷனின் போது எந்த ஃபார்மும் கொடுக்க தேவையில்லை அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. எனிமரேஷனின் போது எந்த ஃபார்மும் கொடுக்க தேவையில்லை அப்படின்றது வந்து அந்த தெளிவோடு சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படின்னா, மக்கள் யாரும் எந்த ஆவணங்களையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்படின்னு செய்தி வெளியாகுது. ரெண்டுக்கும் அர்த்தம் வேற. நான் முதல் நிலையில உங்கள்கிட்ட வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி வாங்கும் போது நீங்க எங்களுக்கு ஆதாரம் கொடுக்க தேவையில்லை, அதற்கு பிறகு கொடுக்கணும் அப்படின்றது. அப்போ ஒரு முக்கியமான செய்தி நிறுவனம் இப்படியான செய்தியை வெளியிடுறாங்க. அந்த நியூஸ் பேப்பர் தான் தமிழ்நாட்டினுடைய டாப் மோஸ்ட் சர்க்குலேட்டட் நியூஸ் பேப்பர். அப்ப அவங்க இந்த நியூஸ் இப்படி அணுகுறாங்க அப்படிங்கும் போது தேர்தல் ஆணையம் வந்து அதை கிளாரிஃபை பண்ணணும். ரெண்டாவது, தேர்தல் அதிகாரிகள் வெளியிடக்கூடிய அந்த அறிவிப்புகள் அல்லது அவங்க செய்யக்கூடிய இந்த இது எல்லாமே வந்து ஒரு அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ன்றது ஆல்ரெடி இருக்கு. இந்த தேர்தல் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்றது போலையும் தேர்தல் ஆணையர்கள் சொல்றது போலையும் இது ஒன்றும் புதுசு கிடையாது. எஸ்ஐஆர் ஏற்கனவே எக்ஸிஸ்டன்ஸா இருக்குது. அப்போ 2002 ஒரு எஸ்ஓபி ஃபாலோ பண்ணிருக்காங்க. 2002 குறைபாடுகள் இருந்த காரணத்தினாலதான் 2005 மறுபடியும் சில தொகுதிகள்ல தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர் எடுக்கப்பட்டது. அப்ப 2 எஸ்ஐஆர் இங்க கண்ணு முன்னாடி ரீசென்ட்ல நடந்திருக்குது அப்படின்னா அது என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத வந்து திருப்பி ரீவேம் பண்ணி ஸ்டடி பண்ணி அதை வந்து அதிகாரிகளோட கலந்து ஆலோசிச்சிருக்கணும். ரெண்டாவது, இதுல கீழே போய் வேலை பார்க்க போறது அதிகாரிகள் தான். அந்த அதிகாரிகள் தரப்பை வந்து தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் விவாதத்துல பார்ட்டிசிபென்ட்ஸ்ல இருந்து கருத்துக்களை கேட்டிருக்கிறார்களா அப்படின்னா இல்ல. இது வெறுமனே இன்ஸ்ட்ரக்டிங், நான் சொல்றேன் அதை நீ செய் அப்படின்றது மட்டும். ஏற்கனவே இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, களத்துல வழக்கமா மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்ததற்கு பிறகுதான் அதிகாரிகள் மாற்றத்திற்கு தேர்தல் ஆணையத்தை அணுக வேண்டியது வரும். ஆனா இப்பயே தேர்தல் ஆணையம் வந்து அதிகாரத்தை எடுத்துக்கொண்டது. நீங்க வந்து லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு ஆணையரையோ அதிகாரியவோ மாற்றிட முடியாது அவங்களுடைய ஒப்புதல் இல்லாம. அப்போ அதிகாரம் மொத்தமும் தேர்தல் ஆணையம் கைகளுக்கு ஆல்ரெடி போயிடுச்சு. இந்த போன அதிகாரத்தை அவர்கள் முறையாக பயன்படுத்தி இருக்கிறார்களா அப்படின்னா இல்ல, சரியாக பயன்படுத்தவில்லை அப்படின்றது ஃபீல்டுல இருந்து வர்ற. இதுல மிஸ் ஆகிறது யாரு அப்படின்னா வாக்காளர்கள் தான். இத 3 தடவை போகணும்னு சொல்றாங்க. 3 தடவையுமே ஒருத்தர் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லையே. அப்ப அவர் ஆன்லைன்ல பண்ணட்டும். ஆன்லைன்ல பண்ணும் பொழுது தேர்தல் ஆணையம் என்ன செஞ்சு வச்சிருக்காங்கன்னா, எபிக் நம்பர் போட்டு சர்ச் பண்ற ஆப்ஷனை ஹைட் பண்ணி வைக்கிறாங்க. அதை வந்து தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா பார்த்துட்டு ட்வீட் போட்டு அதற்கு பிறகு மறுபடியும் அதை வந்து ஓபன் பண்ணி வைக்கிறாங்க. முதல்ல என்ன சொல்லியிருந்தாங்க, 2002 2005 இருந்த படிவங்களை எல்லாரும் பார்க்கலாம் அப்படின்னாங்க. அது முதல்ல கொஞ்ச நாளைக்கு ஓபன் ஆகவே இல்லை. அதற்கு பிறகு லேட்டர் ஆன்ல தான் அதை வந்து ஓபன் பண்றாங்க. அதுவும் பல்வேறு விமர்சனங்களுக்கு பிறகு. இப்படி பெரிய அளவுக்கு சமூக வலைதளங்களின் மூலமாகவும் ஊடகங்களின் மூலமாகவும் அழுத்தத்தை உருவாக்கினால் மட்டும்தான் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லும் அப்படின்னா இது தேர்தல் ஆணையம் இன்னொரு அரசியல் கட்சியை போல ஆயிருது. இந்த தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு வரையறுக்கப்பட்ட வழிமுறைகள் இருக்கு. அந்த வழிமுறைகள்ல ஏதாவது ஒன்றை சரியாக பின்பற்றி இருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. இப்ப இது எல்லாமே எந்த சந்தேகத்தை கிளப்புது அப்படின்னா, ஏற்கனவே பாஜக தரப்பு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. தேர்தல் இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தில் ஈடுபட போறது மாநில அரசாங்கத்தின் அதிகாரிகள் தான் அப்படின்றத திரும்ப திரும்ப பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளாக இருந்தாலும் அவர்கள் இப்போது முதல்வர் கட்டுப்பாட்டில் இல்லை, தலைமை தேர்தல் ஆணையருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். அவங்க சொல்றதுதான் இவங்க செய்ய முடியும், முதல்வர் சொல்றதை செய்ய முடியாது. இதுலயுமே ஃபீல்டு லெவல்ல ஒரு கிளாஸ் இருக்கு. திமுகவுடைய பாகமுகவர்களுக்கு ஒரு பயிற்சி எதன் அடிப்படையில கொடுத்திருக்காங்கன்னா, திமுகவிற்கு தேர்தல் ஆணையம் சில விஷயங்களை அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல சொல்றாங்க. இது எல்லா கட்சிக்கும் காமனா சொன்னதுதான். அதன் அடிப்படையில திமுக தன்னுடைய உறுப்பினர்களை தன்னுடைய பாகமுகவர்களை பயிற்றுவித்து அனுப்புது. இவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சேர்ந்துருச்சு.
தேர்தல் ஆணையம் இவங்களுக்கு வேற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அவ்வப்போது மாற்றிக்கொண்டே இருக்கிறது. அப்ப இவங்க ஃபில்அப் பண்ண சொல்றதும் இவங்க ஃபில் பண்றதும் ஆக்சுவல் லெவல்ல வந்து மிஸ்மேட்ச கிரியேட் பண்ற வாய்ப்பு இருக்கு. இது போக முறையாக பயிற்சி எடுக்காத பாகமுகவர்கள் பல்வேறு கட்சிகள்ல, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள்ல இருக்காங்க, அங்கீகாரம் இல்லாத கட்சிகள்ல இருக்கிறாங்க. அவங்க உள்ள பூந்து குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. அவங்களுக்கு இதுக்கு பயிற்சியே இல்லாங்கும் போது அவங்க இந்த 2 நடைமுறையும் இல்லாம வேற ஒரு நடைமுறையை புகுத்த முயற்சி செய்வாங்க. நான் சமீபத்துல மதுரையில ஒரு நிலையத்தில் நின்று கொண்டிருந்த போது பக்கத்துல ஒருத்தர் அவர் ஃபில்அப் பண்ண எஸ்ஐஆர் ஃபார்மை என்கிட்ட கொண்டு வந்து காட்டினாரு, போட்டோ எடுத்து கொண்டு வந்து காட்டினாரு. அதுல கேட்கப்பட்டிருக்கிற ஒரு தகவலை அவர் சுட்டி காட்டி, இதுல எனக்கு பிரச்சனை சார் அப்படின்னு என்கிட்ட சொல்றாரு. என்னன்னா கான்ஸ்டியூன்சி நம்பர் என்ன அப்படின்றது. கான்ஸ்டியூன்சி நம்பர் 2002ல வேறையா இருக்கு, 2024ல வேறையா இருக்கு. இந்த கான்ஸ்டியூன்சி நம்பருக்கு எந்த நம்பரை போடுறதுன்றது எந்த பூத் ஏஜென்ட்டுக்கும் தெரியல, அதிகாரிக்கும் தெரியல. இப்ப நான் என்ன செய்யறது சார்? கடைசியில வந்து அந்த பாக முகவரும் அவங்களும் பேசி ஒரு முடிவுக்கு வந்து இந்த நம்பரை போடுங்கன்னு சொன்னாங்க. இப்ப நான் வந்து ஒரு இன்ஜினியர், எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, படிக்காதவங்களுக்கு இது என்னன்னே தெரியாது. அந்த இடத்துக்கு தான் வரணும்னு நினைச்சேன். ஏன்னா இப்ப நீங்க சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் நல்லா படிச்ச கிராஜுவேட்ஸா இருக்கக்கூடியவங்க, பெரிய அதிகாரிகள் படிச்ச கிராஜுவேட்ஸா இருக்கக்கூடியவங்க. என்ன எலெக்ஷன் கமிஷனோட என்ன இதுன்னா, அவங்க யாரு வாக்காளர்களோ அவங்க தான் நிரப்பணும். உங்களால நிரப்ப முடியாத பட்சத்துல உதவி கேளுங்க அப்படின்றது தான். ஸோ அவர் உதவணும் அப்படின்றது வந்து நீங்க சட்டையை பிடிச்சலாம் கேட்க முடியாது. அப்போ ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு படிக்காத நபர்கள் இந்த ஃபார்மை ஃபில் பண்றதுல என்னென்ன சிரமங்களை சந்திக்கிறாங்க? முதல்ல அவங்களுக்கு ஃபார்மே வரலன்றது முதல்ல சிக்கல். ரெண்டாவது வந்த ஃபார்மை எப்படி சரியாக நிரப்புவது அப்படின்றது ரெண்டாவது சிக்கல். முதல் சிக்கல்ல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, சில தினங்களுக்கு முன்னாலேயே தேர்தல் ஆணையம் அறிவிச்சது தமிழ்நாட்டுல 6.5 கோடி பேர்ல 5 கோடி பேருக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டோம். இன்னைக்கு கணக்குப்படி கிட்டத்தட்ட 90% 97% கொடுத்து முடிச்சிட்டாங்க. அப்படின்னா 100க்கு 3 பேர் தான் ஃபார்ம் வரலன்னு சொல்லணும். ஒரு ஏரியால 100க்கு 3 பேர் தான் வரலன்னு சொல்லணும். தமிழ்நாடு முழுக்க நீங்க ரேண்டமா ஒரு 100 பேர் எடுத்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் 5. ஆனா நம்ம வேணா ரோட்டுக்கு போய் கேட்போம், 100க்கு 15 பேர் அந்த ஃபார்மை நான் என் தெருவுல கூட பார்க்கல அப்படின்னு புலம்புறாங்க. வாடகை வீட்டுல இருக்கிறவங்க, படித்தவர்கள் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் ஒரு தெருவுல இருந்து அடுத்த தெருவுக்கு மாறி இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த தெருவுல ஃபார்ம் வாங்குறதுன்னு தெரியல. எந்த தெருவுக்கு போனாலும் நீங்க அங்க மாறிட்டீங்கல்ல சார், நீங்க வேணா அட்ரஸ் சேஞ்சுக்கு அப்ளை பண்ணி அங்க போயிருங்க. இல்ல சார் நீங்க அங்கதானே இருந்தீங்க, அப்ப அங்கேயே போய் ஃபார்ம் வாங்கி அங்கேயே ஓட்டு வச்சுங்க, ரெண்டும் ஒரே தொகுதி தான். இப்ப இந்த 2 அதிகாரிக்கு நடுவுல எப்படி காம்ப்ரமைஸ் கொண்டு வர்றது? இந்த சாமானியர் எப்படி அந்த 2 அதிகாரிகளுக்கு நடுவுல வந்து பேச்சுவார்த்தையை நடத்தி சுமூகமான முடிவு கொண்டு வருவார்? அப்ப இது ஒரு சிக்கல். ரெண்டாவது, படிக்காதவர்கள் அல்லது வந்து எழுத்தறிவு படிப்பறிவு இல்லாத மக்களுக்கு வந்து இது இன்னும் பெரிய சிக்கல். கிராமப்புறங்கள்ல வந்து என்னன்னா, பூத் லெவல் ஏஜென்ட்னு ஒருத்தர் இல்ல, கட்சியில இல்ல அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஃபார்ம் வந்து அவங்க கண்ணிலே காட்டப்பட்டிருக்காதுன்ற லெவல் தான் இருக்கு. இப்ப என்ன பண்றாங்கன்னா, கிராம அளவுல பிஎல்ஓஸால நேரடியா போக முடியல. போற நேரத்துல அவங்க வீட்டுல இல்ல, அவங்க கூலி வேலைக்கு போறவங்களா இருக்கிறாங்க, அன்றாட வேலைக்கு போறவங்களாவோ அல்லது வாரம் வெளியூர் போயிட்டு வர்றவங்களாகவும் இருக்கிறாங்க. இப்ப ஒரு வாரம் முழுக்க வெளியூர்ல வேலை பார்த்துட்டு திரும்பி வர்றவர் வீட்டுக்கு ஒரே வாரத்துல 3 தடவை போனாலும் ஒரு வீட்டுல இருக்க மாட்டாரு. அப்ப அவரை என்ன பண்ண போறாங்க? நாட் பிரசன்ட்னு சொல்லிட்டு அட்ரஸ் சேஞ்சுன்னு மார்க் பண்ணிடுவாங்களா? தெரியாது. அல்லது வந்து ஆளே இல்ல டெத்துன்னு மார்க் பண்ணுவாங்களா? தெரியாது. ஏன்னா இது எதனால இந்த சந்தேகம் வருதுன்னா, பீகார்ல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் வந்து நான் இந்திய குடிமகனே இல்ல, எனக்கு இந்த வாக்குரிமை வேண்டாம் அப்படின்னு அப்ளை பண்ணிருக்காங்க. எப்படிங்க இது? இவ்வளவு நாள் இந்திய குடியுரிமையை வச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர், இந்திய வாக்குரிமையை வச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர், நான் இவ்வளவு நாள் குடிமகனாவே இல்லாம வாக்குரிமையை வச்சிருந்தேன், இனிமேல் எனக்கு இது வேண்டாம். அதுல பார்க்கும்போது நிறைய பேர்கள் முஸ்லிம் பேர்களா இருப்பது போல தெரியுது. அப்போ இதுக்கு பின்னாடி அரசியல் கணக்குகளும் சேர்ந்தே இயங்கி கொண்டிருக்கிறது. யார் நீக்கப்படுகிறார்கள் இல்லை அப்படின்றதுல இந்த இடத்துலதான் தேர்தல் ஆணையம் தன்னுடைய நேர்மையை நிரூபிக்கின்ற வகையில சரியான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட வேண்டும். எல்லாமே ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்ப வரைக்கும் தமிழ்ல பொதுவெளியில இப்படித்தான் ஃபில்அப் பண்ணணும்னு தேர்தல் ஆணையம் ஒரு விளக்க வீடியோ எனக்கு ஞாபகம் இருக்கு. 2021லயும் சரி 2024லயும் சரி காலையில இருந்து மெசேஜ் பேஸ்புக்கை திறந்தோம்னா நான் ஓட்டு போட்டு விட்டேன் அப்படின்னு ஃபார்ம், எஸ்எம்எஸ் ஓபன் பண்ணோம்னா நீங்கள் வாக்களித்து விட்டீர்களா, வாக்களிப்பது உங்கள் உரிமை. அதுக்கப்புறம் யாருக்கு போன் போட்டாலும் இன்னைக்கு தேர்தல் நாள், நீங்க ஓட்டு போட போகலையா அப்படின்னு அமிதாப் பச்சன்ல இருந்து யாரோ வாய்ஸ்ல பேசுறாங்க. இந்த மாதிரி ஒரு நடைமுறையை வந்து இதுக்கு செய்யறதுல என்ன தடை இருக்கிறது தேர்தல் ஆணையத்திற்கு? அப்படி ஒரு அணுகுமுறையோட நேரடியா மக்களோட தொடர்பு கொள்ள வேண்டியது தானே. இதுதாங்க வழிமுறை. தேர்தல் ஆணையர் ஒரு பிபிடி போட்டு இந்த இதுல இதை விளக்கணும், இதுல இதை ஃபில்அப் பண்ணணும் அப்படின்றத பொதுமக்களுக்கான அறிவிப்பா போட்டு எல்லா தொலைக்காட்சிகள்லயும் அதை ஒளிபரப்புங்க. டிடி இருக்கு, டிடில இருந்து எல்லா தொலைக்காட்சியிலையும் கட்டாய நெறிமுறை வழிகாட்டுதல்னு கொடுத்து ஒளிபரப்ப சொல்லுங்க.
நியூஸ் பேப்பர்ல பிரிண்ட் பேஜ்ல பப்ளிஷ் பண்ண சொல்லுங்க. இப்படி எவ்வளவோ வழிமுறைகள் இருந்தும் இந்த வழிமுறைகள் எதையுமே பின்பற்றல அப்படின்னா என்னை வாக்காளனாக அங்கீகரிப்பதில் என்னுடைய தேர்தல் ஆணையத்திற்கு ஏதோ சிக்கல் இருக்கிறது அப்படின்னு தானே தோணுது. என்ன வாக்காளரா ஏத்துக்கல அப்படின்னா வேற யார் வாக்காளர்? இன்னைக்கு நிலவரப்படி விஜய் சொல்வது போலயா இருக்கட்டும், திமுக சொல்வது போலயா இருக்கட்டும், அல்லது காங்கிரஸ் சொல்வது போலயா இருக்கட்டும், தமிழ்நாட்டுல யாருமே வாக்காளர் கிடையாது. இதுக்கு பேசாம நீங்க எல்லாருக்குமே புதுசா ஃபார்ம் 6 கொடுத்துடலாமே. ஒரு வருஷம் டைம் எடுத்துக்கோங்க, எலெக்ஷனை தள்ளி வைங்க, ஃபார்ம் 6 கொடுங்க, எல்லாரையும் புது வாக்காளரா என்ரோல் பண்ணுங்க. ஏன் இவ்வளவு அவசரமாக நடக்கிறது? மக்கள் மத்தியில இது பலத்த சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனா இந்த சந்தேகங்களுக்கு இடையிலையும் திமுக ஒரு முக்கியமான வேலையை என்ன செய்திருக்கிறது அப்படின்னா, ஒரு பக்கம் சட்ட ரீதியான போராட்டம், இது எல்லா கட்சிகளுமே செய்யணும். விஜய் அவர்களுமே வீடியோ போடுறாரு, இந்த மாதிரி விர்ச்சுவல் வாரியர்ஸ் போய் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. என்ன ஹெல்ப் பண்ணணும்ன்றதுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க. அவங்களுக்கு பாக்ஸ் 1 என்ன, பாக்ஸ் 2 என்ன, பாக்ஸ் 3 என்ன, எப்படி ஃபில் பண்ணணும், நம்பர் எந்த நம்பரை போடணும், உறவினர்னா என்னோட உறவினரா எங்க அம்மாவோட உறவினரா என்னன்றதை எல்லாத்தையும் தெளிவா சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுத்து அதற்கு பிறகு அவங்களை ஃபீல்டுக்கு அனுப்புங்க. நீ போய் ஃபில்அப் பண்ணுப்பா பாத்துக்கலாம் அப்படின்னா எந்த பயிற்சி கூட்டத்தையும் அவங்க நடத்தல. நேற்றுதான் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்காங்க. அப்ப அவங்க இப்ப ஒருவேளை உண்மையிலேயே விஜய் சொல்வதை நம்பி ஃபில்அப் பண்றதுக்குன்னு ஒருத்தர் போறாரு, அவருக்கு தெரியாத எப்படி ஃபில்அப் பண்ணணும்னு. அவர் எப்படி ஃபில்அப் பண்ணுவாரு? தப்பான தகவலை ஃபில் பண்ணிட்டாருன்னா ஒருத்தருடைய வாக்குரிமை போச்சே. இப்போ அந்த இடத்துக்கு தான் நான் மீண்டும் வரணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, அந்த ஃபார்ம் ஒரு தடவை தான் கொடுப்பாங்க. அதுல நீங்க தவறா பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த மை வச்சு அழிச்சு, ஒயிட்னர் வச்சு அழிச்சு அதை மீண்டும் எழுதுதான் செய்யணுமே தவிர அது ஃபார்ம் புதுசா தரமாட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அப்படி நீங்க திருத்துறீங்க அப்படின்னா யார் வேணாலும் திருத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஃபார்ம் நீங்க எழுதி கொடுத்துட்டீங்க, பின்னாடி போய் வேற ஒரு கட்சியுடைய முகவர் உங்களை வேணும்னே ஓட்டுல இருந்து நீக்கணும் அப்படின்னா அவர் அதுல நிறைய குளறுபடி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயம், அப்படி திருத்தப்பட்ட படிவங்கள் அத்தனையும் தேர்தல் ஆணையம் அப்படியே கண்ணை மூடிட்டு எடுத்துக்குவாங்களா அப்படின்றதுலயும் பெரிய சிக்கல் இருக்கு. நீதிமன்றத்துக்கு போகும்பொழுது இந்த ஆவணங்கள் எல்லாம் பாருங்க, இதுல நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்கு, இது போலியான ஆவணமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால அங்க ரிஜெக்ட் பண்ணிட்டோம், இவ்வளவு காரணங்கள் இருக்கு. அப்போ இந்த படிவம் நிரப்புவதில் இருக்கக்கூடிய சிக்கல் எந்த அளவுக்கு வாக்காளர்களை பட்டியல இருந்து நீக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கு? ரொம்ப அதிகமான சாத்தியங்கள் இருக்கு. என்னோட பேர் நானே எழுதுற மாதிரி இருந்தாலே 1000 சிக்கல் வரும். என் பேரை கொடுத்து ஒரு ஃபார்மை கொடுத்து இந்த ஃபார்ம் தான் உன்னோட வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது அப்படின்னு கொடுக்கும்போது, என் பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் போடுறதுக்கே நான் தப்பா ஃபில் பண்ணிட்டேன்னா இன்னொரு ஃபார்ம் வாங்கி நான் ஃபில் பண்ணி கொடுத்துடலாம். அப்படி ஒரு வழிமுறை இருக்கு. ஆன்லைன்ல நீங்க சப்மிட் ஃபார்ம் கொடுத்தாலும் மறுபடியும் ஒரு ஸ்டெப், ஓகேவா இதை சேவ் பண்ணிக்கவா அப்படின்ற ஒரு ஸ்டெப் கேக்குது. ஆனா இதுல அந்த ப்ரொசீஜர் எதுவுமே கிடையாது. அவங்க ஒன்ஸ் மிஸ்டேக் விட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான். அந்த எக்ஸாம் பேப்பர்ல ரோல் நம்பர் மாத்தி எழுதுற மாதிரிதான் அவன் வாழ்க்கையே முடிஞ்சு அப்படின்ற அளவுலதான் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த வாக்குரிமை விவகாரத்திலையும் அணுகுமுறை இருக்கிறது. இதுல இவர் இன்னாரு அப்படின்றது பேர் குறிப்பிட்டு சிலர் நீக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு, லோக்கல்ல இருக்கக்கூடிய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் எல்லா கட்சியிலையும், குறிப்பா திமுகல அதிமுகல 2 கட்சியிலையும் எல்லா பிளாக்லயும் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க, BLA 2s இருக்கிறாங்க. இந்த BLA 2s ஒருத்தர் கான்ட்ராடிக்ட் பண்ணி இவரை தூக்கு அவரை தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத சர்ச்சையை உருவாக்குவதற்கான வாய்ப்பிற்கு வழிவகுக்கும். 2வது, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஏற்கனவே ஜிப்ரிஷ் எல்லாம் வாக்காளர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க பீகார்ல பார்க்கும் பொழுது. தமிழ்நாட்டுல இங்க இருக்கக்கூடிய இங்கே டெம்பரரி ரெசிடென்டா இருக்கக்கூடியவங்களுக்கு வாக்குரிமை என்னவா கொடுக்க போறாங்கன்றது குறித்து இப்ப வரைக்கும் தெளிவு இல்லை. ஏற்கனவே வச்சிருக்கிறவங்களுக்கு தான் ஃபார்ம் அப்படின்னா அவங்க மட்டும்தான் வரப்போறாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட ஃபார்ம்ல தப்பா ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாக்குரிமை போறது மட்டும் இல்ல, அவங்க சந்தேகத்திற்குரிய நபரா மாற்றப்படுவாங்க. இவங்களுக்கு வாக்குரிமை இல்ல, ஓட்டு போடுற நாள் அன்னைக்கு இன்னார் ஓட்டு போடாம நிக்கிறாரு அப்படின்னா இப்ப அந்த பேர்ல அவ்வளவு பேர் ஓட்டு போட போறாங்க, ஒரு 2 பேர் ஓட்டு போடாம இருக்கிறாங்க, அதுல ஒருத்தர் முஸ்லீமா இருக்கிறாரு, அவரை பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் இவனுக்கு ஓட்டுரிமை ஏன் இல்ல கேட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்தை கிளப்புறாங்க அப்படின்னா அது சமுதாய பதற்றத்தை உருவாக்குது, ஒரு உள்துறைக்கு சிக்கலை உருவாக்குது, சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை உருவாக்குது. அப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனைய கையில வச்சுக்கிட்டு இவங்க ஒரு டீச்சரை ரோட்ல இறக்கி விட்டுருக்காங்க, ஒரு VAO தாசில்தார ரோட்ல இறக்கி விட்டுருக்காங்க, அவங்க இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு சிக்கலையும் நான் சொல்றேன். சாதி ரீதியா யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு ஆபீசருக்கு பின்னாலையும் ஒரு சாதி இருக்கு, இவங்க போற இடங்களுக்கு பின்னால ஒரு சாதி இருக்குது. இதன் காரணமாக நான் இந்த தெருவுக்கு போகமாட்டேன்னு ஒருத்தர் நிக்கிறாரு அப்படின்னா, இதுவே தமிழ்நாடு கவர்மெண்டினுடைய கண்ட்ரோல்ல அவங்க இருந்தாங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்கும். ஏன்னா இவங்க சமூக நீதின்றதை இவங்க கொள்கையா வச்சிருக்கிறாங்க. எதிர்கட்சிகள் கேள்வி கேட்பாங்க, இவங்க பதில் சொல்லணும், அந்த பதில் சொல்லணும். அதற்காக இவங்களை கண்டிப்பா நீ அந்த பகுதியா இருந்தாலும்
போய் தான் ஆகணும், உனக்கு மாற்று சாதியா இருந்தாலும் நீ அந்த பகுதிக்கு போய் தான் ஆகணுன்ற நிர்பந்தம் இருக்கும். இப்போ உங்களுக்கு என்ன நிர்பந்தம் இருக்குது? அந்த ஏரியால வந்து பாதி பேர் உங்களுக்கு பிடிக்காத இடத்துல சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் அல்லது ரெசிடென்ட்ல இருந்து தூக்குறது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு இந்த அதிகாரிகளே முடிவு பண்ணிட்டாங்கன்னா அங்க என்ன இது இருக்குது? நான் எல்லா அதிகாரிகளையும் சொல்லல, ஒரு சில பேர் அப்படி இருப்பாங்கல்ல. இதே இது அப்படியே BLA 2க்கும் பொருந்தும், இதே இது அப்படியே EROவுக்கும் பொருந்தும். இதுல இவ்வளவு பேர் இவ்வளவு ஃபார்ம் கொடுத்தாலும் ERO ஹேவ் a discretion, அவர் முடிவெடுக்கலாம், என்ன முடிவுனாலும் எடுக்கலாம். இதை ஏத்துக்கிறதா இல்லையா அப்படின்றத அவசர காலத்தின் அடிப்படையில் அவரே முடிவு செய்து கொள்ளலாம். அப்போ எதெல்லாம் அவர் ரிஜெக்ட் பண்றாருன்றதுக்கு காரணத்தை சொல்லுவாங்களா அப்படின்னா அதை வந்து அவங்க மார்க் பண்ணி வச்சுப்பாங்க. யாராவது ஒருத்தர் கோர்ட்ல போய் சண்டை போட்டு அந்த ஃபார்ம் வேணும்னு செத்து போனவங்களை உயிரோட கூட்டிட்டு வந்து நிப்பாட்டினால ஒழிய அந்த யார் யாருக்கு என்னென்ன ரீசன்றதை அவங்க என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. நான் ஏன் நீக்கப்பட்டேன்ற காரணம் எனக்கே சொல்லப்படாது அப்படின்னா இது என்ன மாதிரியான அணுகுமுறை? இந்திய குடிமகனிடம் வெளிப்படையாக நடந்து கொள்ள வேண்டிய தேர்தல் ஆணையம் மூடி மறைத்து ஏதோ ஒன்றை செய்கிறதுன்ற சந்தேகம் வருது இல்ல. இப்போ நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா சீமான் அவர்கள் ஒரு 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 பகீரான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. 1 கோடி பேர் வரைக்கும் நீக்கப்படலாம். நம்ம பீகார்ல கிட்டத்தட்ட நம்மளை விட அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய மாநிலத்திலேயே 65 லட்சம் பேர் தான் நீக்கப்பட்டதா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் 1 கோடி பேர் வரைக்கும் நீக்கப்படுறாங்க அப்படின்னா அது ஒரு ஒரு பகுதி, ஒரு பெரும் பகுதியான மக்கள். அவ்வளவு பேர் நீக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? 1 கோடி பேர் அப்படின்ற அந்த நம்பர் வந்து எக்ஸாஜரேட்டடா இருக்கலாம். ஆனா நீக்கப்படுவாங்கன்ற பயத்திலிருந்து தான் இது எல்லாமே வருது. இதை தேர்தல் ஆணையம் தானே கிளாரிஃபை பண்ணணும். இப்படி ஒருத்தர் சொல்றாரு, அவர் சொல்றது பொய் அப்படின்னா உங்க கையில அதிகாரம் இருக்கு, நீங்க அவர் மேல என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுங்க, அல்லது அவரை கூப்பிட்டு நீங்க வழிகாட்டுங்க, நீங்க இதை செய்யணும், இப்படி பேசக்கூடாது அப்படின்றத சொல்லுங்க. அது எதையுமே பண்ணாம அவரை பேச அனுமதிக்கிறது இருக்குல்ல. திமுகவுக்கும் சேர்த்து சொல்றேன், அவங்க பயத்தை கிளப்புறாங்கன்னா நீங்க கிளாரிஃபை பண்ணுங்க, அதுதானே உங்க வேலை. ராகுல் காந்தி அதான் சொல்றாரு, நான் மக்கள் மத்தியில முன் வச்சுட்டேன், மற்ற வேலைகளை அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும், என்னோட வேலை மக்களோட உரையாடுவது, நான் உரையாடிட்டேன், ரைட், அவங்க வேலை முடிஞ்சு, அரசியல்வாதி வேலை முடிஞ்சு. நீங்க அதிகாரி தானே. தேர்தல் ஆணையம் வந்து உச்ச நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டதோ அல்லது வந்து நாடாளுமன்றத்தால் நியமிக்கப்பட்டதோ அல்ல, அது இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டது. அந்த அமைப்புக்குன்ற ஒரு அதிகாரம் இருக்கு. தேர்தல் ஆணையத்தை பற்றி உச்ச நீதிமன்றம் வைத்திருக்கக்கூடிய மதிப்பீடு எவ்வளவு உயர்வானதா இருக்கு. ஒவ்வொரு தடையும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு பிரசாந்த் பூஷன் போகும்போதும் டிஎம்கே போகும்போதும், சார் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா எழுதி கொடுங்க சார், அவங்க பதில் சொல்லுவாங்க. நீங்க ஏன் சார் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எழுதி கொடுக்குறீங்க? நீங்க என்ன கேள்வி கேட்டா அவங்க பதில் சொல்லுவாங்க, நான் வேணா பதில் வாங்கி தரட்டுமா அப்படின்றாங்க. பதிலை வாங்கி தருவது பிரச்சனை இல்ல, ஆனா என்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டியதுதான், செய்யாம போறதுதான் பிரச்சனை. செய்ய தேவையில்லாததை செய்யறதுதான் பிரச்சனை. சீமான் இப்படி பயத்தை கிளப்புறாரு அல்லது மற்ற கட்சிகள் இப்படி பேசுறாங்க அப்படின்னா முதல்ல வெளியே வந்து பதில் சொல்ல வேண்டியது தேர்தல் ஆணையம். 2வது, இவ்வளவு பேர் நீக்குவதற்கு வாய்ப்பு இருக்கா? பீகாரில் 65 லட்சம் பேர் தானே அப்படின்னு சொல்றது வந்து, இப்ப பீகார்ல நீக்கப்பட்ட அந்த 62 லட்சம் பேர்ல வந்து பல பேர் எங்களுக்கு ஃபைனல் ரோல்ல பேர் இருந்தது, ஆனா எங்களுக்கு வாக்கு சாவடிக்கு போனா வாக்கு இல்லை அப்படின்னு பெண்கள் பூத்துக்கு வெளியே நின்று போராட்டம் பண்ணியிருக்காங்க. இப்படி பல பேர் பல பூத்துகளுக்கு முன்னாடி போராட்டம் பண்ணதற்கு பிறகு தேர்தல் ஆணையர் ஒரு லிஸ்ட் வெளியிடுறாரு. 7.42 கோடியாக இருந்த வாக்காளர் எண்ணிக்கை வாக்குப்பதிவுக்கு பிறகு 7.45 கோடியாக மாறுகிறது. இந்த 3 லட்சம் பேர் எப்படி இன்க்ரீஸ் ஆனாங்க? அதை பற்றி எந்த விளக்கமும் கிடையாது. இப்ப தமிழ்நாட்டுல நீக்கப்படுறாங்க அப்படின்னா நீக்கப்பட்டது பற்றியோ புதிதாக சேர்க்கப்பட்டவர்கள் பற்றியோ இது போன்ற வெளிப்படையான விஷயத்தை பெறுவதற்கு, தகவலை பெறுவதற்கு நான் ஒவ்வொரு முறை நீதிமன்றத்தை நாட முடியுமா? திமுக வழக்கறிஞர் அணி வச்சிருக்குது. அந்த கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் வில்சனா இருக்கட்டும், என்ஆர் இளங்கோவா இருக்கட்டும், அவங்க நியமிக்கிற மூத்த வழக்கறிஞர்களா இருக்கட்டும், அவங்க ஒரு ரூபா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாம அவங்க போய் வாதாடுவாங்க. இந்த திமுக கடமை உணர்ச்சியோட பேசணும்னு வச்சுப்போம். எனக்கு ஒரு டிஸ்பியூட் இருக்கு, நான் எல்லா தடவையும் நான் போய் நின்றுட்டு இருக்க முடியுமா? இந்த தகவலை நான் ஆர்டிஐல பெற முடியாது. இந்த தகவலை நான் கோர்ட்டுக்கு போய் தான் பெற முடியும். அப்படின்னா எனக்கு இந்த வாக்காளரை தேர்வு செய்கின்ற இந்த தேர்தல் ஆணையம் என்ன ரெசல்யூஷன் வச்சிருக்குது, எனக்கு என்ன கிரீவன்ஸ் வச்சிருக்குது, எனக்கு என்ன ரெட்ரஸல் வச்சிருக்குது? இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப திருமங்கலத்துல ஒருத்தர் எனக்கு ஓட்டு இல்லைன்னு ஃபீல் பண்றாருன்னா அவர் எங்க போய் நிப்பாரு? யாருக்குமே தெரியாது. கலெக்டர்கிட்ட போய் நிப்பாரா, இல்லது லோக்கல்ல வேற ஒரு ஆணையர் இருக்கிறாரா, யார்கிட்ட போய் நிக்கணும்னே அவருக்கு தெரியாது. இந்த அளவில் இருக்கிறது. பொதுவெளியில ஒரு பதாகை கூட வைக்கல. இப்படி ஒரு ப்ராசஸ் நடக்குது, நீங்க வாங்க, இதை செய்யுங்க, இதை பண்ணுங்க, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா இவருக்கு கால் பண்ணுங்க, இவங்க சொல்றாங்க. அறிவிப்புல நிறைய தெளிவா சொல்றாங்க தேர்தல் ஆணையம். பிஎல்ஓக்கள் நான் வரப்போகிறேன் என்பதை முன்னாடியே அறிவிக்கணும். எப்படி அறிவிப்பாங்க? ரோடுக்கு மைக் செட் போட்டு அறிவிப்பாங்களா? அப்படி மைக் செட் போடுறதுக்கு தேர்தல் ஆணையம் காசு கொடுத்துருக்குதா? போக மாட்டேங்குது, போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்கலாம் சொல்றாங்க. நீ யோசிச்சு பாருங்க, ஒரு 1500 பேர் இருக்கிற ஒரு ஊர்ல, ஒரு வார்டுல
ஒரு பாகத்துல ஒரு பிஎல்ஓ போறாரு. அந்த பாகத்துல வந்து ஒரு 15-20 பேர் பிரச்சனை பண்றவங்களா இருக்கிறாங்க. அந்த பிஎல்ஓ கால் பண்ணி அவங்களுக்கு சாதி ரீதியாவோ அல்லது பாலின ரீதியாகவோ அல்லது வேற ஏதோ காரணங்களாலவோ அந்த பிஎல்ஓ பிடிக்காம இருக்கலாம். அதன் காரணமாக தொந்தரவு செய்யும் வாய்ப்பு இருக்கு. அப்ப பிஎல்ஓ என்ன பண்ணுவாரு? போன் ஆஃப் பண்ணி போடுவாரு. ஆனா பிஎல்ஓக்கு கொடுத்திருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? அவர் போன் நம்பரை வச்சுக்கிட்டு எந்நேரம் பதில் சொல்லணும். அவர் கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து இருக்கும் போது போன் எடுத்து பதில் சொல்லணும். அவரு வந்து வட்டாட்சியர் அலுவலகத்துல உட்கார்ந்து கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்கும் போது போன் எடுத்து பதில் சொல்லணும். அப்ப அவர் ஆஃப் பண்ணிடுறாரு. ஆனா அவரோட வேலை அவர் கீழே போக வேண்டியது. ஆனா போனா இவ்வளவு பிரச்சனை வருது. அப்ப இது எதுவுமே மெர்ஜ் ஆகலையே. அப்ப மக்கள் மத்தியில இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, முதல்ல டிஸ்கஷன் நடந்திருக்கணும். அதற்கு பிறகு டெலிபரேஷன் நடந்திருக்கணும். அதற்கு பிறகு சென்ட்ரலைஸ்டா ஒரு ரெஸ்பான்ஸை நீங்க கிரியேட் பண்ணிருக்கணும். இது எதுவுமே நடக்காம நான் ஒண்ணு சொல்றேன் நீ அதை செய் அப்படின்னு மேல இருந்து ஒரு ஆர்டர் பாஸ் ஆகுதுல. இந்த ஆர்டர் வந்து சென்னையில இருந்தா பாஸ் ஆகுது. இந்த ஆர்டர் டெல்லியில இருந்து பாஸ் ஆகுது. டெல்லியில இருந்து பாஸ் ஆகுற ஆர்டரை வந்து சென்னை வந்து இங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்? சென்னை கீழே இருக்கக்கூடிய மற்ற நகரங்களை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்? இவ்வளவு இது எல்லாம் நடைமுறை சிக்கல்கள். இதை தாண்டி இருக்கக்கூடிய அரசியல் காரணங்கள் வந்து தேர்தல் ஆணையம் வந்து அதை பற்றி எந்த விதமான அக்கறையும் கொண்டிருக்கவில்லை. அதேதான். இப்ப நீங்க அரசியல் காரணம்னு ஒண்ணுதான் எனக்கு ஒரு கேள்வி வருது. என்னன்னா, தமிழ்நாட்டுல திமுக, அதிமுக, தாவேகா, சீமான், நாம் தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தைகள்னு எல்லா கட்சியுமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. காரணங்கள் வேற வேற இருந்தாலும் அவங்களுடைய ஒட்டுமொத்த பார்வை எஸ்ஐஆர்ல குளறுபடி இருக்கு, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, எதிர்க்கிறோம் அப்படின்னு. ஆனா பாரதிய ஜனதா கட்சியினர் பெரிய அளவில் இதை பத்தின ஒரு கருத்துக்களை சொன்ன மாதிரியோ எதிர்ப்புகளை பதிவு செஞ்ச மாதிரியோ நேஷனல் லெவல்லையும் இல்லை, தமிழ்நாடு அளவுலையும் இல்லை. அவங்க என்ன பண்றாங்க? அவங்களுடைய ரோல் எப்படியா இருக்குது இதுல? அவங்க தானே வந்து இதுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையத்தின் ஒரு ஸ்போக்ஸ் பர்சன்ஸா பாஜக காரர்கள் தற்காலிகமாக மாறி இருக்கிறார்கள். தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் வந்து பல நேரங்கள்ல இவங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சன் போல பேசிக் கொண்டிருக்கிறார். நிர்மலா சீதாராமன் அவர் வந்து ராஜ்யசபா மெம்பர். எஸ்ஐஆர் பத்தி ஒரு கொஸ்டின் வருது, லீகாலிட்டி பத்தி கொஸ்டின் வருதுன்னா அவர் என்ன சொல்லியிருக்கணும்? இந்த கேஸ் வந்து கோர்ட்ல இருக்கு, யாரு என்கிட்ட கேட்காதீங்க, கோர்ட் பேசட்டும், அதுக்கு பிறகு நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா மாறாக எல்லாத்தையும் அவங்க நின்று ப்ரூவ் பண்றதுக்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்க ஏன் அதை ப்ரூவ் பண்ண முயற்சி செய்யறீங்க? உங்களுக்கு ஓட்டு போடுற ஒருத்தர் என் ஓட்டை பறிக்க பாக்குறாங்க அப்படின்னு வந்து நிக்கிறாரு. அவருக்கு என்ன ஏதுன்றதை கேட்டு செஞ்சு கொடுக்காம தேர்தல் ஆணையம் சொல்றத கண்டிப்பா செய்யுங்க. நீங்க எல்லாம் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. மக்களை பத்திலாம் நான் கவலைப்பட மாட்டேன். தேர்தல் ஆணையம் சொல்றத செய்யணும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷனை பாஸ் பண்ற அதிகாரிகளை போல பாஜகவினர் மாறி இருப்பது அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. தமிழ்நாட்டுல 2 பேர் தான் இதுக்கு ஆதரவு. கட்சியா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா அல்லது பிரதான கட்சியாக, ஒன்னு அதிமுக, இன்னொன்னு பாஜக. அதிமுக வந்து சுப்ரீம் கோர்ட்ல உங்களுக்கே தெரியும் ஆதரவாக போட்டாங்க. அப்போ கூட உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிருச்சு அப்படின்னா, தெளிவான கோரிக்கையோட வந்து அபிடவிட்டை தாக்கல் பண்ணுங்க, சும்மா ஆதரவு எதிர்ப்புன்றதை பதிவு செய்யறதுக்கு எது கோர்ட்டுக்கு வர்றீங்கன்னு கேட்டு அனுப்பியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இவ்வளவு, அதாவது என்ன டிமாண்ட்னே தெரியாம சுப்ரீம் கோர்ட்ல போய் ஒரு அப்ரிசியேஷன் பெட்டிஷன் போட வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது? இதுல என்ன பிரச்சனைன்னா, இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டினுடைய முன்னாள் அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. என்னுடைய தொகுதியில நான் வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் போதே நான் -60,000 இருக்கேன், மத்தெல்லாம் 0ல இருந்து தொடங்குவாங்க, நான் -60,000 இருந்து தொடங்குவேன், ஏன்னா 60,000 ஓட்ஸ் மைனாரிட்டி ஓட்ஸ் என் தொகுதியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஜெயக்குமார் அவர்கள் ரொம்ப நாள் அவர் பேசவே இல்லை. கடந்த 4-5 மாதங்களாக ஒரு பொதுவெளியில எந்த பிரச்சனையும் அட்ரஸ் பண்ணல. ஆனா எஸ்ஐஆர் வந்ததற்கு பிறகு எஸ்ஐஆரை வரவேற்கிறேன் அப்படின்னு வெளியே வர்றாரு. அவர் கடைசியா 60,000 ஓட்டு கழிது, 60,000 ஓட்டு மைனாரிட்டி ஓட்டுன்னு சொல்லிட்டு போனதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையான்ற அரசியல் ரீதியான கேள்விக்கு ஜெயக்குமார் அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய கடமை உள்ளவர். ஏன்னா அந்த தொகுதி மக்கள் அவரை ஏற்கனவே தேர்ந்தெடுத்தவர்கள், இனி எதிர்காலத்தில் தேர்ந்தெடுக்கலாமா கூடாதா என்பதை முடிவு செய்ய போகிறவர்கள். அப்ப இதை ஆதரிப்பது ஏன்? போலி வாக்காளர் இருக்கிறாங்கன்னு ஏடிஎம்கே சொல்றாங்க. போலி வாக்காளர் எப்படி உள்ள வந்தாங்க? நீங்க BLA 2 போட்டிருக்கீங்கல்ல, அந்த BLA 2 மீறி எப்படி போலி வாக்காளர் உள்ள வந்தாங்க? அப்ப அதுக்கு மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை ஏடிஎம்கேவுக்கும் இருக்குல்ல. யாரெல்லாம் தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியல்ல போலி வாக்காளர் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்களோ அவங்களுடைய BLA 2க்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் கடந்த காலத்தில்? ஒண்ணு வேலை செய்யலையா, அல்லது அந்த ஃபேக் ஓட்டர்ஸை இன்ஜெக்ட் பண்ணது அவங்களா? இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் அவங்க தானே கிளாரிபிகேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கணும். ஆனா எதையுமே கொடுக்கல. இப்ப இந்த ஆதரவு நிலை அப்படின்றது மக்களுடைய, என்னுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப லெத்தார்ஜிக்கான ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு சொல்றாரு. 6 நாள் போதும் சார், எல்லா பூத்திலையும் கணக்கெடுக்க முடிச்சிடலாம். இது வந்து ஒரு மிஷின் கூட இப்படி எல்லாம் கணக்கு போட முடியாது. ஒரு பூத் ஏஜென்ட் வந்து, ஒரு பூத் லெவல் ஆபீசர் வந்து 1500 பேர் 1200 பேர் கொடுக்கணும். அந்த 1200 பேர் ஒரு 500 வீட்டுல இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 10 வீட்டுக்கு கொடுத்தா கூட
500 வீட்டுக்கு வேகமா கொடுத்து முடிச்சிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா கணக்கு போடுறாங்க. கணக்கு போடுறது ஈஸி. ஈஸி. அந்த 500 வீடு எப்படிப்பட்ட வீடு? இதுவே மலை கிராமம்னு வச்சுக்கோங்க. மலை கிராமத்தை விடுங்க. சென்னை மாதிரியான நகரத்துல இப்ப 1000 விளக்கு தொகுதி ரொம்ப முக்கியமான தொகுதி. அந்த தொகுதியில ஒரு குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு இருக்கு. இன்றைக்கு அது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு. அது பழைய வீடா இருக்குன்றதுனால அதை டெமாலிஷ் பண்ணிட்டு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. அது ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ற காரணத்தினால ஏற்கனவே அங்கிருந்த 1000 குடும்பங்களை சேர்ந்தவர்கள் கருணை தொகை கொடுக்கப்பட்டு வெவ்வேறு இடங்கள்ல குடிபெயர்ந்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி இந்த வீடு கட்டினதுக்கு அப்புறம் தான் வருவாங்க. இந்த 1000 பேரும் சென்னையினுடைய 500 தெருக்கள்ல பரவி இருப்பாங்க, அல்லது சென்னையிலிருந்து வெளியூருக்கு கூட போயிருப்பாங்க திரும்ப வீடு கிடைக்கிற வரைக்கும். இப்ப இந்த 1000 பேர், இந்த 1000 குடும்பங்கள் இருக்குல்ல, இந்த 1000 குடும்பங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய 4000 5000 வாக்குகள், இந்த வாக்காளர்களை தேர்தல் ஆணையம் எப்படி கண்டுபிடிக்க போகிறது? இப்ப வரைக்கும் தேர்தல் ஆணையம் அதை பற்றி கவலையே படல. திமுக அதிமுகவை சேர்ந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் கவலைப்பட்டு இருக்கிறாங்க. திமுகவில் பிரதானமா அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப லிஸ்ட் அவுட் எடுத்து அவங்களை ரீச் அவுட் பண்றதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க ஓட்டு போடுறதுக்கு இந்த பூத்துக்கு வர போறாங்க. ஆனா வரும்போது அவங்களுக்கு ஓட்டு இருக்குமான்றதே அவங்களுக்கு தெரியாது. எலிமினேஷன் ஃபார்ம் அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா அவங்க வேற பகுதிக்கு போயிட்டாங்க. சரி, இதையெல்லாம் தாண்டி வெள்ள பாதிப்புகள் காரணமாக தற்காலிகமாக புலம்பெயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். மலைவாழ் கிராமங்கள்ல ஒவ்வொரு காலத்திற்கும் வெவ்வேறு இடங்களுக்கு நகர்ந்து வாழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அந்த கிராமங்களுக்கு எப்படி இவங்க போய் படிவம் கொடுக்க போறாங்க, ஃபில் பண்ணி வாங்க போறாங்க? எல்லாத்தையும் தாண்டி பருவமழை தினமும் மாலையில தமிழ்நாட்டு முழுக்க ஏதோ ஒரு இடத்தில் மழை பெய்து கொண்டே இருக்கிறது. எந்த பாதுகாப்பு உடையும் எந்த பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் எப்படி இந்த படிவத்தை கொண்டு போய் கொடுப்பார்கள்? அப்போ உச்சநீதிமன்றம் தான் இதை தலையிட்டு உடனடியா ஏதாவது ஒரு தீர்வு காணணும். ஆனா உச்சநீதிமன்றம் 27, 26, 27 என்ற தேதிகளுக்கு பிரசாந்த் பூஷன் அவர்கள் தொடர்ந்து ஏடிஆர் வழக்கு 26, தமிழ்நாடு வழக்கு 27 டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள அந்த ப்ராசஸே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிடும் தேர்தல் ஆணையம். அதுக்கப்புறம் நீங்க நிறுத்தினா என்ன, நடத்தினா என்ன? ஏற்கனவே அப்ப அடுத்த தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுவாங்க? நான் எல்லா பட்டியலையும் டிலீட் பண்ணிட்டேன் ஒரு ஆனர், எங்கள்கிட்ட ஆஃப்லைன் ஃபார்ம்ஸ் தான் இருக்கு, நாங்க புதுசா எனிமிரேட் பண்ணா மட்டும்தான் எங்களால கொடுக்க முடியும்னு சொல்லிட்டா தேர்தல் ஆணையத்தை நோக்கி இதேதான் பீகார் தேர்தலையும் இதேதான் பீகார் எஸ்ஐஆர்லயும் அவங்க பண்ணியிருந்தாங்க. ஒரு பாலத்துக்கு கீழே வீடற்றவங்களுக்கு நாங்க எலெக்ஷன் கார்டு கொடுக்குறோம் அப்படின்னு பண்ணக்கூடிய எலெக்ஷன் கமிஷனால எதையும் சாத்தியப்படுத்தக்கூடியதுதான். நீங்க சொன்ன மாதிரி சுப்ரீம் கோர்ட் இதுல எப்படி அணுக போறாங்க, அதுக்குள்ள முடியுமா, தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் இதை வேறு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துட்டு போறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ச்சியா பார்க்க வேண்டியது இருக்கு. களத்துல இருக்கக்கூடிய நிறைய சிக்கல்களை ரொம்ப டீட்டெயில்டா சொல்லியிருக்கீங்க. இன்னும் ஒரு 10-15 நாட்கள் போனால் இந்த பிரச்சனை இன்னும் வேறு வகையான பிரச்சனையாக மாறும் அப்படின்னும் நம்பப்படுது. ஒட்டுமொத்தத்தில் தேர்தல் ஆணையம் இந்த பிரச்சனைகளை சரி செய்வாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான். தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நகர்வுகளையும் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டே இருங்க. இன்னொரு நேர்காணலையும் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.